அருள்மொழி மணவாளனின் AM யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் RJ சோபனா. இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இது அருள்மொழி மணவாளனின் சித்தி. அத்தியாயம் 18. ஒரு வாரம் தோட்ட வீட்டிலேயே தங்கி இருந்த ஜீவானந்தை ஏன் சென்ற வாரம் இங்கு வரவில்லை என்று கேள்வி கேட்டார் மரகதம். ஜீவானந்தும் தன் மனதை அழுத்திய விஷயத்தை தன் அத்தையிடம் பேச ஆரம்பித்தான். எனக்கு உமாபாரதின்னு இல்ல, மீண்டும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நீங்க ரொம்ப வற்புறுத்துறதுனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். என் ஆள் மனசுல என்னோட மனைவியை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடமே இல்ல. ஆனா நீங்க அஞ்சலியோட வாழ்க்கைய காரணம் காட்டி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டே இருந்தீங்க. நான் கல்யாணம் பண்ண போற பொண்ணு என்ன கணவனா ஏத்துக்கிட்டாலும் என் குழந்தைய அவளோட பொண்ணு மாதிரி பாத்துப்பாளா அப்படின்ற சந்தேகம் எனக்கு எப்பவும் இருந்துட்டே தான் இருந்தது. அத உறுதி செய்யற மாதிரி எனக்கும் உமாபாரதிக்கும் நடந்த இந்த கல்யாணத்துல அவங்க வீட்ல இருந்து அவங்க அப்பாவை தவிர வேற யாருமே வரல. அதனால அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ரெண்டாம் தரமா அவளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுல விருப்பம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்படி விருப்பம் இல்லாதவ எப்படி என் குழந்தைய அவளோட பொண்ணு மாதிரி கவனிச்சுப்பா அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் மறுவீடு போனோம்ல என்று அத்தையை பார்த்தான். அவரும் ஆமா என்று தலையாட்ட, அன்னைக்கு அவளோட மாமாவும் அவரோட பையனும் பாரதிய பார்த்த பார்வையே சரியில்லை. அதுக்கப்புறம் தான் நான் பாரதிய பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் தெரிஞ்சது நம்ம அஞ்சலி மாதிரி தான் பாரதியுன்னு. சின்ன வயசுலயே அம்மாவை இழந்த பொண்ணு, சித்தி கிட்ட வளர்ந்திருக்கா. அவளோட சித்தியும் நான் கேள்விப்பட்ட சித்திய மாதிரி கொஞ்சம் கூட மாறாத குணம். சின்ன வயசுல இருந்து கல்யாணம் வரைக்கும் கஷ்டத்தை தவிர வேற எதையுமே அனுபவிக்காத பொண்ணு. இப்படிப்பட்ட பொண்ணு கண்டிப்பா என் பொண்ண நல்லா பாத்துப்பான்னு நம்பிக்கை வந்தது. அங்க இருக்கிற வர அவளோட மாமாவாலும் மகனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறா. அவளை அவங்க மனசெலவுல பாடா படுத்தி இருக்கிறாங்க. அவளை அவ பாதுகாக்கவே படாத பாடுபட்டிருக்கான்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அத கேள்விப்பட்டப்ப எனக்கு அவங்களை கொல்லணும் போல கோவம் வந்தது. அதனாலதான் அவங்கள அடி அடின்னு அடிச்சிட்டேன். இனி அவ பக்கம் அவங்க திரும்பவே கூடாதுன்னு கண்டிச்சிருக்கேன். இதுவரை அவ பட்ட கஷ்டங்களே போதும். இனிமே அவ வாழ்ற வாழ்க்கை எந்தவித கஷ்டமும் கவலையும் இல்லாம இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டேன். இருந்தாலும் அவளை மனைவியா என்னால மனசளவுல ஏத்துக்கவே முடியல. அதே போல அவ என் மகளை என்னைக்காவது ஒரு நாள் கஷ்டப்படுத்திடுவாளோ அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்க போன வாரம் நான் என்று தயங்கி நானும் அவளும் உடல் அளவுல இணைஞ்சிட்டோம். ஆனா அதை என்னால ஏத்துக்கவே முடியல. ஒரே குற்ற உணர்வா இருக்கு. அதனாலதான் அவளை பார்க்காம இருக்க நினைச்சு தோட்ட வீட்லயே இருந்தேன். தனியா இருந்து யோசிக்க எப்படினாலும் இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரையில அவ என் மனைவி. அதனால மனைவியோட வாழ்றதுல தவறு இல்லைன்னு முடிவுக்கு வந்தேன். அவ கண்டிப்பா அஞ்சலிய வெறுக்க மாட்டா அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சு. இருந்தாலும் என் அறிவு என்னவோ அவளை சந்தேகப்பட்டுட்டே இருக்கு. அதனாலதான் நான் இங்க வரவே இல்ல அத்தை என்று கூறி முடித்து அத்தையை பார்த்தான். அவரோ அதிர்ந்த நிலையில் தன் மருமகனை பார்த்து, எப்படி ஆனந்து நீ இப்படி நினைக்கலாம்? அவ அஞ்சலிய தா குழந்தை மாதிரிலாம் பாத்துக்கிறா. முதல்ல நான் அவளை கோயில வச்சு பார்க்கும் போதே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளை பார்த்ததும் எனக்கு என் மகளை பாக்குற மாதிரியே இருந்தது. அப்போ அக்கம் பக்கம் விசாரிச்சதுல அவ குணமும் அவளோட சித்தி குணமும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவ அஞ்சலிய மட்டும் இல்ல, உன்னையும் என்னையும் நல்லா கவனிச்சுப்பான்ற நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பொண்ணே கேட்டேன். நீங்க அப்பவே விசாரிச்சிட்டீங்க அத்தை. ஆனா எனக்கு அப்போ கல்யாணத்துல விருப்பமே இல்ல. அதனால நான் எதை பத்தியும் அப்ப யோசிக்கவே இல்ல. ஆனா இப்போ அவளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவளோட வாழலான்னு முடிவெடுத்தேன் என்று சொல்லிவிட்டு, நான் தோட்டத்துக்கு போய் தண்ணீர் பாய்ச்சிட்டு வரேன் அத்தை, நேரமாவது என்று கிளம்பும் போது பின்வாசலில் அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்த உமாவை பார்த்து விட்டான். அவளின் அதிர்ந்த முகத்தை பார்த்து ஜீவானந்தும் சற்று அதிர்ந்து விட்டான். பின்னர் அவளின் அருகே
அவன் நெருங்கி செல்ல அவளின் கண்களில் இருந்து கண்ணீர் பொலபொலவென்று வடிந்தது. ஏன் அவள் கண்களில் கண்ணீர் வடிகிறது என்று ஆழ்ந்து பார்த்து கொண்டே அவளின் அருகே செல்ல, அவளோ தன் கண்ணீரை புறங்கையால் துடைத்துக் கொண்டு வேகமாக சமையல் அறைக்குள் நுழைந்து விட்டாள். ஏன் அழுகிறாள் என்று யோசித்தாலும் மின்சாரம் இருக்கும் பொழுதே மோட்டார் போட வேண்டிய அவசியம் இருப்பதால் வந்து கேட்டுக்கொள்ளலாம் என்று அத்தையிடம் சொல்லிவிட்டு தோட்டத்திற்கு சென்று விட்டான். கண்ணீர் வடிய சமையல் வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள் உமாபாரதி. மரகதமும் இப்பொழுது எதுவும் கேட்க வேண்டாம் என்று நினைத்து கொண்டு அஞ்சலியை எழுப்ப சென்று விட்டார். அதன் பிறகு அஞ்சலியை சார்ந்து நேரம் ஓடியது உமாபாரதிக்கு. அவளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு ஓய்வாக அமர்ந்த உமாபாரதியின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டே, ஆனந்த் பேசினதை நினைச்சா நீ அழுற? உன் மனசுல என்ன இருக்கு என்று மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார் மரகதம். அவர் பேசினத ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். என் அப்பா சித்திய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரும்போது நான் அவங்கள என் அம்மாவா தான் பார்த்தேன். ஆனா அவங்க என்ன மகளா பாக்கல. அப்பா இருக்கும்போது ஒரு விதமாவும் அப்பா இல்லாத போது வேற விதமாவும் சித்தி என்கிட்ட நடந்துக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பாசத்துக்காக எப்படி ஏங்கிருக்கேன் தெரியுமாமா? அப்படி இருக்க நான் எப்படி அஞ்சலிய வெறுப்பேன்? அவங்க என்ன இப்படி நினைச்சது ரொம்ப வருத்தமா இருக்கு என்று தன் மனதில் இருந்ததை சொல்லிக் கொண்டு இருக்கும்போது தோட்டத்து வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தான் ஜீவானந்த். இனியாவது உமாவும் ஜீவானந்தும் மனம் ஒத்து வாழ்வார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம்.